அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ்ன்ற டாப்பிக்கோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்குறோம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் நம்பர் 186 ப்ரீவியஸ் வீடியோவில் ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. ஸோ அதனால் அந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுவோம். A two-dimensional flow field is described by the velocity components u is equal to 2x and v is equal to minus 2y. The corresponding velocity potential function will be, நம்ம வந்து velocity potential function or simply potential function அப்படின்றத வந்து பைன்ற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்ட்ரீம்லைன் ஃபங்க்ஷன்றது வந்து சை அப்படின்ற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே வந்து பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன், அதாவது வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க அப்படின்னா வந்து பையோட வேல்யூ கேட்குறாங்க. ஓகேங்களா, இங்கே வந்து யூவிக்கு ரெண்டுக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்ற எக்ஸ் அண்ட் ஒயில் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, அதாவது ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, இந்த பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் பை அதனுடைய டெரிவேட்டிவ்ஸ், அதாவது எக்ஸ் டைரக்ஷன் டெரிவேட்டிவ் ஒய் டைரக்ஷன் டெரிவேட்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது டோ பை பை டோ எக்ஸை வந்து மைனஸ் யூன்னு சொல்லுவாங்க, டோ பை பை டோ ஒய் வந்து மைனஸ் வின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது 2 டைமென்ஷனில் இல்லாமல் 3 டைமென்ஷனில் இருந்ததுன்னா டோ பை பை டோ இசட்டை மைனஸ் டபுள்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாமே இப்போ டோ பை பை டோ எக்ஸ்னால் யூ தான் வரும், பட் வித் நெகட்டிவ் சைனோட வரும். ஓகேங்களா, இதுதான் வந்து பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது என்னென்னா, இந்த பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல அதனுடைய டிஃப்ரென்சியேஷன் பார்க்கணும். அதாவது டி பை இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஃபார் 2 டைமென்ஷனல் ஃப்ளோ. அதே வந்து 3 டைமென்ஷனல்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட். அப்போது டி பைன்றது எப்படி நம்ம டெரைவ் பண்ணலாம் அப்படின்னா, டோ பை பை டோ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் டோ பை பை டோ ஒய் இன்ட்டு டிஒய் அப்படின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்போது இதில் டோ பை பை டோ எக்ஸ் டோ பை பை டோ ஒய் இந்த ரெண்டையும் தான் நம்ம வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் யூ அண்ட் வியில் எழுத போகிறோம் ஆஸ் பர் தி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ். அந்த டெரிவேட்டிவ் ஆஃப் டோ பை பை டோ எக்ஸும் டோ பை பை டோ ஒய்க்கும் நமக்கு வேல்யூ தெரியும், என்னது மைனஸ் யூ மைனஸ் வி. அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் யூ டிஎக்ஸ் மைனஸ் வி டிஒய்னு வரும். இப்போ இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு சைட்லையும் இன்டெகிரேட் பண்ணோம்னா டி பை இன்டெகிரேட் பண்ணும்போது பைன்னு கிடச்சிரும். ஸோ லெஃப்ட் சைடு ஓகே, ரைட் சைடில் இன்டெகிரேட் பண்ணும்போது மைனஸ் யூ டிஎக்ஸ் மைனஸ் வி டிஒய் அப்படின்னு வரும். இப்போது யூனா என்ன வினா என்னன்றது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. யூன்றது 2x ப்ளஸ் 2x, வின்றது மைனஸ் 2y. அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் 2x dxன்னு வரும், அதே மாதிரி ப்ளஸ் 2y dyன்னு வரும். ஸோ அதை இன்டெகிரேட் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 வரும், இன்ட்டு ஒரு 2 போட்டோம்னா 2 கேன்சல் ஆகும். அதே மாதிரி ஒய் ஸ்கொயர் பை 2 வரும், 2 கேன்சல் ஆகும். இங்கே கொடுத்துருக்க கொஸ்டின் படி பார்த்தோம்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் வரணும். ஓகேங்களா, பட் இந்த கொஸ்டினில் மைனஸ் 2x ப்ளஸ் 2y அப்படின்னு தான் வந்திருக்கணும். அதனால தான் இந்த சொல்யூஷன், இதுக்கான சொல்யூஷன் தான் இது. ஸோ கொஸ்டினில் சின்ன பிரிண்ட் மிஸ்டேக் தான், பட் இங்கே இருக்கிற கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான். ஓகேங்களா, கொஸ்டினில் u இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2x v இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2yன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே இருக்கிறதா ஆன்சர், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் தான் ஆன்சர். ஸோ அது பிரிண்ட் மிஸ்டேக் தான். அந்த வகையில் இங்கே இருக்கிற ஆன்சருக்கு ஏற்ற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா u இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2x v இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2y. ஓகேங்களா, அது மட்டும் சேஞ்ச் பண்ணோன்னா இங்கே ஆன்சர் வந்து பை இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், q is equal to dou u by dou x equal to minus dou v by dou y for a turbulent flow signifies. இப்போ டர்புலன்ட் ஃப்ளோன்னு சொல்லிட்டாங்க, அதில் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது டோ யூ பை டோ எக்ஸ் வந்து மைனஸ் ஆஃப் டோ வி பை டோ ஒய் அப்படின்ட்டு. இங்கே இருக்கிற ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் பல்க் மொமெண்டம் டிரான்ஸ்போர்ட், இன்க்ரீஸ் இன் யூ இன் எக்ஸ் டைரக்ஷன் ஃபாலோடு பை இன்க்ரீஸ் இன் வி இன் நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன், டர்புலன்ஸ் இன் இஸ் அனிசோட்ரோபிக், டர்புலன்ஸ் இஸ் ஐசோட்ரோபிக். ஸோ ரொம்ப டைரெக்டாகவே டோ யூ பை டோ எக்ஸ், அதாவது வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகும்போது ஈக்குவல் டு மைனஸ் டோ வி பை டோ ஒய்ன்றாங்க. அப்போ ஒய் டைரக்ஷனில் டிக்ரீஸ் ஆகுதுன்ற அர்த்தம், நெகட்டிவ் ஒய் டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது டோ வி பை டோ ஒய் தான், பட் நெகட்டிவ் ஒய் டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, அப்போது இன்க்ரீஸ் இன் யூ இன் எக்ஸ் டைரக்ஷன் ஃபாலோடு பை இன்க்ரீஸ் இன் வி இன் நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன். அந்த ஈக்குவேஷனுடைய ஸ்ட்ரெயிட் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த ஆன்சர். அதனால் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா, அதாவது டோ யூ பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ வி பை டோ ஒய்ன்னு சொல்கிறாங்க. இப்போ மைனஸ் இல்லாமல் இருந்ததுன்னா இன்க்ரீஸ் இன் யூ இன் எக்ஸ் டைரக்ஷன் ஃபாலோடு பை இன்க்ரீஸ் இன் வி இன் ஒய் டைரக்ஷன் அப்படின்னு சிம்பிளாக போட்டிருப்பாங்க. பட் மைனஸ் வந்ததுனால நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, விச் ஆர் த ஃபாலோவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ரிகார்டிங் ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ் இஸ் ஆர் கரெக்ட். ஓகேங்களா, அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஸ்ட்ரீம் லைன் ரெப்ரசன்ட்ஸ் அன் இமேஜினரி கர்வ் in the flow field so that the tangent to the curve at any point represents the direction of the instantaneous velocity at that point. இந்த ஸ்ட்ரீம்லைன் கர்வ் அப்படின்னாலே அந்த கர்வில் ஏதோ ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணி அதுக்கு ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணோன்னா அதுதான் வந்து அந்த பாயிண்டில் வெலாசிட்டியோட டைரெக்ஷன். அதுதான் இந்த ஃபஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன்.
அதாவது ஸ்ட்ரீம் லைன் ரெப்ரசன்ட்ஸ் அண்ட் இமேஜினரி கர்வ். ஓகேங்களா, ஒரு ஃப்ளோ ஃபீல்டில் ஒரு இமேஜினரி கர்வ் தான், பட் அந்த கர்வில் ஸோ தட் த டேஞ்சன்ட் டு த கர்வ் அட் எனி பாயிண்ட், ஏதாவது ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிட்டு அதில் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணோன்னா விச் ரெப்ரசன்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அட் தட் பாயிண்ட். அந்த பாயிண்டில் என்ன வெலாசிட்டி அப்படின்றது தான் வரும். அதுதான் ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ. ஸோ இந்த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. நெக்ஸ்ட்டு பாத் லைன்ஸ், ஸ்ட்ரீம் லைன்ஸ் அண்ட் ஸ்ட்ரீக் லைன்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் இன் ஸ்டெடி ஃப்ளோ. ஸ்டெடி ஃப்ளோன்னு சொல்லிட்டாங்கனாலே இந்த 3 லைனும் வந்து சேமாக இருக்கும். என்னது, பாத் லைன், ஸ்ட்ரீம் லைன், ஸ்ட்ரீக் லைன் எல்லாமே சேமாக இருக்கும். அதுதான் முக்கியமான பாயிண்ட். ஸ்டெடி ஃப்ளோன்னு வரும்போது இந்த 3 லைனும் ஐடென்டிக்கலாக தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட், போத் 1 and 2, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, a curve that is everywhere tangent to the instantaneous local velocity vector is, இப்போ தான் பார்த்தோம். ஸோ ஒரு கர்வில் எந்த ஒரு பாயிண்ட்லையும் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணோன்னா அது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியை சிக்னிஃபை பண்ணால் அது வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரீம் லைன் தான், ஆப்ஷன் டி தான். நெக்ஸ்ட்டு, a two-dimensional flow field has a velocity components along x-axis and y-axis. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் தான். u is equal to x by t, v is equal to minus 2x by t. இதில் பார்த்தீங்கன்னா டைமை பொறுத்தும் சேஞ்ச் ஆகுது, அதனால வித் டைமையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்டிவ்லி. ஹியர் t is time. The equation of streamline for the given velocity field. இப்போ இதில் ஸ்ட்ரீம் லைன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரீம் லைன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரீம் லைன். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க அந்த u and vன்ற டேர்ம்ஸை வச்சு நம்ம ஸ்ட்ரீம் லைன் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். முதல்ல ஸ்ட்ரீம் லைன் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா dx by u ஈக்குவல் டு dy by v. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த dx by dy, லெஃப்ட் சைடில் dx by dyனா ரைட் சைடில் u by v. இது வந்து ஸ்ட்ரீம் லைன் ஈக்குவேஷன். கொஸ்டினில் கேட்குறதும் ஸ்ட்ரீம் லைன் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ முதல்ல ஸ்ட்ரீம் லைன் ஈக்குவேஷன் என்னன்னு நமக்கு தெரியணும். ஜஸ்ட்டு ரொம்ப சிம்பிள். dy by dx dx by dy is equal to u by v. அதாவது xனா u, vனா yனா v, அப்படி டைரெக்டாக எழுதிக்கலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இல்லை dy by dx equal to v by uன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, எக்ஸுக்கு u, ஒய்க்கு வந்து v அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற டெரிவேஷன்லேயே போவோம். ஸோ dx by dy ஈக்குவல் டு u by v, அதுதான் ஸ்டார்டிங். அப்போ நம்ம என்ன பண்ணணும், முதல்ல வந்து அந்த uv ரெண்டுமே நமக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ dx by x square t ஈக்குவல் டு dy by minus 2x by t, ஏன்னா யூக்கும் விக்கும் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் dx by x ஈக்குவல் டு dy by minus 2y. இப்போ நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும்னா எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைட்லையும் ஒய் டேர்ம்ஸ்லாம் ஒரு சைட்லையும் வச்சோன்னா இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள் 1/x into dx 1/y into dy அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா இன்டெகிரேஷன் கான்ஸ்டன்ட் ஒரு பக்கம் வரும். அதை வச்சுட்டு முதல்ல நம்ம அதாவது ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் 1/x dx அது ln x, அதே மாதிரி 1/y dy வந்து ln y, அப்புறம் ஒரு -1/2 மல்டிப்ளை ஆகும் ப்ளஸ் அந்த இன்டெகிரேஷன் கான்ஸ்டன்ட்டு. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேம், அதாவது 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 2 ln x ஈக்குவல் டு அந்த 1/2 கேன்சல் ஆகிடும், மைனஸ் ln y ப்ளஸ் அந்த கான்ஸ்டன்ட்டு 2cன்னு எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஸோ அந்த 2 times cன்னு வந்தாலும் அதையும் நம்ம என்ன பண்ணலாம், கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 ln x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ln y ப்ளஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வரும். ஓகேங்களா, இந்த 2 லான்குள்ளே கொண்டு போகும்போது எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும், அதாவது பவரில் வந்துடும். ஈக்குவல் டு மைனஸ் ln y ப்ளஸ் கான்ஸ்டன்ட் வரும். இப்போது எல்லாம் அந்த கான்ஸ்டன்ட்டை மட்டும் ரைட் சைடில் வச்சுட்டு இல்லை மைனஸ் ln y லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தோம்னா ln x ஸ்கொயர் ப்ளஸ் ln y ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு வரும். ஸோ இதில் நம்ம வந்து ln x ஸ்கொயர் ப்ளஸ் ln y ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலான்னா ln m ப்ளஸ் ln n ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ ln m இன்ட்டு n அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா, அதாவது ln mn அப்படின்றத ln m ப்ளஸ் ln n அப்படின்னு எழுதலாம். அந்த ஃபார்மெட்டில் இங்கே இருக்குது. ஸோ ln x ஸ்கொயர் ப்ளஸ் ln y ln ஆஃப் x ஸ்கொயர் y அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரைட் சைடில் கான்ஸ்டன்ட்டு. ஸோ கான்ஸ்டன்ட் நீங்கள் வந்து இப்போ இ பவர் எடுக்கிறீங்க, ரெண்டு சைட்லையும் இ பவர் அப்படி எடுத்துக்கிறீங்கன்னா இ பவர் கான்ஸ்டன்ட் எகைன் ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஸோ ரைட் சைடில் கான்ஸ்டன்ட் தான், லெஃப்ட் சைடில் இ லான் கேன்சல் ஆகிடும், ஃபைனலாக எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். ஸோ இங்கே யூ அண்ட் வி கொடுத்துருக்காங்க, அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் டி அந்த டேர்மில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஸ்டினில் கேட்டது ஸ்ட்ரீம் லைன் ஈக்குவேஷன். ஸ்ட்ரீம் லைன் ஈக்குவேஷனோட நம்ம மைண்டில் வர வேண்டியது dy by dx is equal to v by u or dx by dy is equal to u by v அப்படின்னு வரணும். அதாவது எக்ஸுக்கு u, விக்கு வந்து ஒய் அப்படின்றத எழுதிட்டோம்னா அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிடும். அப்புறம் இன்டெகிரேட் பண்ணணும். ஓகேங்களா, எக்ஸ் டேர்ம்லாம் ஒரு சைட்லையும் ஒய் டேர்ம்லாம் ஒரு சைட்லையும் கொண்டு வந்துட்டு இன்டெகிரேட் பண்ணோம்னா ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், ஆப்ஷன் பி.
நெக்ஸ்ட்டு if the total acceleration of the fluid flow is always 0 then it is ஓகேங்களா. அதாவது total acceleration of the fluid flow is always 0ன்றாங்க. அப்படின்னா லோக்கல் acceleration இருக்கக்கூடாது, கன்வெக்டிவ் acceleration இருக்கக்கூடாது. அதாவது லோக்கல் acceleration வெலாசிட்டி டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகும்போது கிடைக்கிற, ஏன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்றத நம்ம வந்து அக்சலரேஷன் சொல்கிறோம். ஸோ இந்த வெலாசிட்டி சேஞ்ச் பேஸ்ட் ஆன் டைமும் வரும், பேஸ்ட் ஆன் லொக்கேஷனும் வரும். இப்போ டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகிற வென் வெலாசிட்டி சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அப்போ கிடைக்கிற அக்சலரேஷன் என்னது, லோக்கல் அக்சலரேஷன் ஆர் டெம்பரல் அக்சலரேஷன். வென் வெலாசிட்டி சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பொசிஷன் ஆர் டைரக்ஷன், தென் இட் இஸ் கால்டு கன்வெக்டிவ் அக்சலரேஷன். அப்போ ஒரு அக்சலரேஷன் கிடைக்கும், அதுக்கு பேர் வந்து கன்வெக்டிவ் அக்சலரேஷன். இப்போது டோட்டல் அக்சலரேஷன் வந்து 0வாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃப்ளோ எப்படி இருக்கணும், இப்போ டைமை பொறுத்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆகக்கூடாது, அப்போ அந்த டெம்பரல் அக்சலரேஷன் வராது. அப்புறம் பொசிஷனை பொறுத்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆகக்கூடாது, அப்போ நமக்கு கன்வெக்டிவ் அக்சலரேஷன் வராது. இந்த ரெண்டுமே 0வாக இருக்கணும்னா ஸ்டெடி அண்ட் யூனிஃபார்ம் ஃப்ளோவாக தான் இருக்கணும். ஏன்னா ஸ்டெடி ஃப்ளோவில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் நாட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், யூனிஃபார்ம் ஃப்ளோவில் வெலாசிட்டி இஸ் நாட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு பொசிஷன். அப்போ இது ரெண்டுமே உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த டோட்டல் அக்சலரேஷன் 0 ஆகும். இங்கே வந்து எக்ஸ்ப்ளனேஷனில் அந்த டேபிளே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்டெடி அண்ட் யூனிஃபார்ம் அப்படின்னா என்ன அர்த்தம், வெலாசிட்டி இஸ் நாட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஆஸ் வெல் அஸ் பொசிஷன். அப்போ நோ கன்வெக்டிவ் அக்சலரேஷன், நோ லோக்கல் அக்சலரேஷன், ரெண்டுமே 0. அப்போ டோட்டலும் 0 ஆகிடும். அடுத்தது அன்ஸ்டெடி அண்டு யூனிஃபார்ம் சொல்கிறாங்க. அப்போ அன்ஸ்டெடி அப்படின்னாலே என்ன ஆகிடுச்சு, உங்களுக்கு வெலாசிட்டி டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது, அப்போ கண்டிப்பாக வந்து டெம்பரல் அக்சலரேஷன் வந்துடும், எக்ஸிஸ்ட். அதே மாதிரி கன்வெக்டிவ் அக்சலரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 0, ஏன்னா ஃப்ளோ வந்து யூனிஃபார்ம், வெலாசிட்டி பொசிஷனை பொறுத்து சேஞ்ச் ஆகலை, அப்போ டோட்டல் அக்சலரேஷன் இருக்குது. அடுத்து ஸ்டெடியாக இருந்துட்டு நான் யூனிஃபார்மாக இருந்ததுன்னா கன்வெக்டிவ் அக்சலரேஷன் இருக்கும், லோக்கல் அக்சலரேஷன் இருக்காது, அப்போது டோட்டல் அக்சலரேஷன் கேட்டால் அது வந்து எக்ஸிஸ்ட் தான். அப்புறம் அன்ஸ்டெடி அண்டு நான் யூனிஃபார்ம்னா வெலாசிட்டி பார்த்திங்கன்னா டைமை பொறுத்தும் சேஞ்ச் ஆகுது, வெலாசிட்டி பொறுத்தும் பொசிஷனை பொறுத்தும் சேஞ்ச் ஆகுது, அப்படின்னா டோட்டல் அக்சலரேஷன் ரெண்டையும் ஆட் பண்ணால் வர்றது தான். ஓகேங்களா. ஸோ ஸ்டெடி அண்ட் யூனிஃபார்ம் ஃப்ளோவில் தான் அக்சலரேஷனே வந்து 0வாக இருக்கும், டோட்டல் அக்சலரேஷன். நெக்ஸ்ட்டு, in a fluid flow it is found that streamline, pathline, streak line are identical. This means that இப்போ தான் ஒரு கொஸ்டின் பார்த்தோம். ஸோ fluid flow ஸ்டெடியாக இருந்ததுன்னா streamline, streak line, pathline எல்லாமே ஐடென்டிக்கல், சேம் லைனாக தான் இருக்கும். ஸோ in a steady flow streak line and pathline, steady flow streak line, streamline and pathline are identical. ஆப்ஷன் B. Next, what will be the approximate resultant velocity at point 1 and 2, 1, 2 if the stream function for 2-dimension flow is given by psi is equal to x cube plus y square. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் லைன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, சையோட ஈக்குவேஷன் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இதில் கேட்குறது என்னது, வாட் வில் பி த அப்ராக்சிமேட் ரிசல்டன்ட் வெலாசிட்டி கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ 2 டைமென்ஷனில் தான் நம்ம சை ஃபங்க்ஷன் வரும்னு பார்த்துருக்கோம். அப்போ 2 டைமென்ஷன்னா எக்ஸ் டைரக்ஷன் ஒன்று, ஒய் டைரக்ஷன் ஒன்று, அப்போ யூவி 2 காம்பனண்ட் வரும். அந்த யூவியினுடைய ரிசல்டன்ட் அதுதான் வந்து நமக்கு ரிசல்டன்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் நமக்கு வேணும், அதுதான் வந்து ரிசல்டன்ட் வெலாசிட்டி. ரிசல்டன்ட் வெலாசிட்டி நீங்கள் கேட்டிருக்கிறதுனால ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். இப்போ யூவி இண்டிவிஜுவலாக கால்குலேட் பண்ணணும். முதல்ல சை தான் இருக்குது, அப்போ யூவி எப்படி தெரிஞ்சுக்கணும், நமக்கு தெரியும் ஸ்ட்ரீம்லைன் ஃபங்க்ஷன்னா டோ சை பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு யூ, டோ சை பை டோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி. அதாவது டோ சை பை டோ ஒய்ன்னு எடுத்துட்டோம்னா ஈக்குவல் டு யூ வரும். ஓகேங்களா, அதாவது ஆப்போசிட்டாக வரும். முன்னாடி நம்ம பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனில் டோ பை பை டோ எக்ஸ்னா யூன்னு சொல்லுவோம், டோ பை பை டோ ஒய்னா ஒய்ன்னு வின்னு சொல்லுவோம், மைனஸ் ஆட் பண்ணிக்குவோம். இங்கே எப்படின்னா ஏதாவது ஒரு இதுக்கு மைனஸ் போடணும், இன்னொரு டேர்முக்கு மைனஸ் வராது, ஏதாவது ஒன்றில் போட்டால் கூட ஓகே, எல்லாமே சேம் தான். அதாவது இப்போ நான் வந்து டோ சை பை டோ ஒய்ன்னு எழுதுகிறேன் அப்படின்னா அங்கே வந்து எனக்கு யூ தான் வரும், வி வராது. ஓகேங்களா, டோ பை பை டோ ஒய்னா வி மைனஸ் வின்னு போடுவோம், ஆனால் இங்கே டோ சை பை டோ ஒய்னா யூன்னு தான் எடுத்துக்குவோம். ஓகேங்களா, ஒரு தடவை வந்து நீங்கள் வித்தவுட் நெகட்டிவ் போட்டிங்கன்னா இன்னொரு ஃபங்க்ஷன், அதாவது இப்போ வி எழுத போகிறோம் அப்படின்னா டோ சை பை டோ எக்ஸ் வரும், ஆனால் வித் நெகட்டிவ் சைனோடு எடுத்துக்கணும். அதுதான் ஸ்ட்ரீம்லைன் ஃபங்க்ஷனுக்கும் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்ஸு. அப்போது நமக்கு சையோட ஃபார்முலா என்னது, எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு டோ சை பை டோ ஒய்ன்னு எடுத்துட்டோம்னா அந்த எக்ஸ் கியூப் டேர்ம் 0 ஆகிடும், ஒய் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2y அப்படின்னு கிடைக்கும். சரி, அதே மாதிரி டோ சை பை டோ எக்ஸு அதை பார்க்கும்போது
3x² கிடைக்கும், முன்னாடி ஒரு நெகட்டிவ் சைன் இருக்குது, அதை மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ uv கிடச்சிருச்சு. அப்போ ரூட் எடுத்தோம் அப்படின்னா √u² + v² போட்டோம்னா ரிசல்டன்ட். அதில் யூவோட வேல்யூ வந்து அந்த அவன் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ uv அப்படின்னு எடுத்துட்டோம்னா √2y² + v² அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுடலாம். பட் யூவிக்கு நமக்கு என்னன்னா ஒரு பாயிண்டில் தான் வந்து ரிசல்டன்ட் கேட்குறாங்க. அந்த பாயிண்டில் x = 1 y = 2ன்னு நமக்கு தெரியும். ஸோ அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். uv இப்போ 2yன்னு இருக்குது, ஒய்யோட வேல்யூ 2 2 × 2 4ன்னு வந்துடும். அப்போ யூவோட வேல்யூ 4. நெக்ஸ்ட்டு -3x² இருக்குது, எக்ஸோட வேல்யூ 1. அந்த 1,2ல் எக்ஸோட வேல்யூ வந்து 1. அப்போ -3 × 1 அப்போ -3ன்னு வரும். அப்போ யூவிக்கு வேல்யூ கிடச்சிது. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். √4² + -3² அப்போ √25 v = 5ன்னு கிடைக்குது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 5. ஓகேங்களா? நமக்கு இதில் தெரிய வேண்டியது டெரிவேட்டிவ் ஆஃப் சை, அதாவது டெரிவேட்டிவ் ஆஃப் ஸ்ட்ரீம் லைன் ஃபங்க்ஷன் சை அப்படின்னா ∂ψ/∂y வந்து நம்ம யூன்னு சொல்கிறோம், -∂ψ/∂v எக்ஸை வந்து வின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, த ரேடியல் காம்போனண்ட் ஆஃப் வெலாசிட்டி எவ்ரிவேர் இன் அ ஃப்ரீ vortex மோஷன். ஓகேங்களா? இப்போ ரேடியல் காம்போனண்ட்டு ஃப்ரீ vortexல ரேடியல் காம்போனண்ட் ஆஃப் வெலாசிட்டி கேட்குறாங்க. அது வந்து 0. ஓகேங்களா? ஃப்ரீ vortexல வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கோம். என்னென்னா ஓகே, இங்கே இருக்குது. இன் அ ஃப்ரீ vortex வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் பை, ஓகேங்களா, இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆங்கிள்னு பார்த்துருக்கோம். வெலாசிட்டி ஃப்ரீ vortexனாலே வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆங்கிள்னு பார்த்துருக்கோம். ஏன்னா ஃபார்முலாவில் vorticity / 2π × θன்னு வருது. பட் இந்த கொஸ்டின் அதுவும் இல்லை, வேறு கொஸ்டின் தான். ஸோ ரேடியல் காம்போனண்ட் ஆஃப் வெலாசிட்டி அது வந்து ஃப்ரீ vortexல ரேடியல் காம்போனண்ட் ஆஃப் வெலாசிட்டி இருக்காது. ஓகேங்களா? ரேடியல் காம்போனண்ட் வெலாசிட்டி இருக்காது. ஸோ ஃப்ரீ vortexல அதனுடைய வேல்யூ வந்து 0, ரேடியல் காம்போனண்ட் இருக்காது. நெக்ஸ்ட்டு, த ஸ்ட்ரீம் லைன் இஸ் அ லைன் on which tangent draw at any point gives the direction of velocity. கண்டிப்பாக மற்றதெல்லாம் மேட்ச் ஆகாது. அதுலேயும் மற்றது பார்த்திங்கன்னா which is always parallel to the main direction of flow கிடையாது. across which there is no flow அதுவும் இல்லை. which is along the path of the particle அது கிடையாது. along the path of particle அது பாத் லைன் வந்துடும். ஸோ ஆப்ஷன் ஏ தான். இந்த லைனில் ஏதோ ஒரு பாயிண்ட்டில் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணோன்னா அது அந்த பாயிண்ட்டில் என்ன வெலாசிட்டி அப்படின்றது தான் சிக்னிஃபை பண்ணும். ஓகேங்களா? அதனால் ஆப்ஷன் ஏ, த ஸ்ட்ரீம் லைன் இஸ் அ லைன் ஆன் விச் டேஞ்சன்ட் ட்ரா அட் எனி கிவன் பாயிண்ட் கிவ்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி. At given instant the flow parameters remain same at every point. ஓகேங்களா? அதாவது at a given instant flow parameters remain same at every point. அதாவது லொக்கேஷனை பொறுத்து ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகலைனாலே அந்த ஃப்ளோ வந்து யூனிஃபார்ம் ஃப்ளோ. அதான் எவ்ரி பாயிண்ட், அதாவது ரிமைன் சேம் அட் எவ்ரி பாயிண்ட்னு சொல்லிட்டாங்க. அட் எவ்ரி டைம் சொல்லியிருந்தால் அது ஸ்டெடி ஃப்ளோ, அது எவ்ரி பாயிண்ட் சொல்லும் போது அது வந்து யூனிஃபார்ம் ஃப்ளோ. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, எ ஸ்ட்ரீம் லைன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ், ஏற்கனவே பார்த்தது தான். என்னென்னா, ஆனால் இதில் வந்து வேறு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. என்னது? லைன் parallel to outer surface of pipe அப்படி கிடையாது. லைன் parallel to central axis அதுவும் இல்லை. லைன் along which pressure drop is uniform அதுவும் இல்லை. லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், லைன் ஆஃப் ஈக்குவல் வெலாசிட்டி இன் எ ஃப்ளோ. ஸ்ட்ரீம் லைன் அப்படின்னா லைன் ஆஃப் ஈக்குவல் வெலாசிட்டி இன் எ ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. அப்போது ஸ்ட்ரீம் லைனில் வெலாசிட்டி வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது என்ன எக்ஸ்ப்ளனேஷன்னா, இன் fluid mechanics streamline the path of imaginary particles suspended in the fluid and carried along with it. In steady flow the fluid is in motion but the streamlines are fixed. ஓகே, எக்ஸ்ப்ளனேஷன் அந்த மாதிரி இல்லை. பட் இங்கே இருக்கிறதுல மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லைன் ஆஃப் ஈக்குவல் வெலாசிட்டி இன் எ ஃப்ளோ தான். மற்றதை கம்பேர் பண்ணும்போது லைன் ஆஃப் ஈக்குவல் வெலாசிட்டி இன் எ ஃப்ளோ அப்படின்றத வந்து ஸ்ட்ரீம் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, in which type of flow the stream function satisfies the Laplace equation. ஓகேங்களா? லாப்லாஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து முதல்ல கண்டினியூட்டி ஈக்குவேஷன் ஆரம்பித்து டெரைவ் பண்ணி லாப்லாஸ் ஈக்குவேஷனை கம்ப்ளீட் பண்ணுவோம். அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா அது என்ன ஃப்ளோவாக இருக்குன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அது இர்ரோட்டேஷன் ஃப்ளோ தான். இர்ரோட்டேஷன் ஃப்ளோவில் தான் வந்து ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் அதை நீங்கள் டெரைவ் பண்ணி ∂2 / அதெல்லாம் போட்டிங்கன்னா லாப்லாஸ் ஈக்குவேஷனோட ஃபார்மேட்டில் வரும். ஸோ அது ஒன்லி ஃபார் இர்ரோட்டேஷன் ஃப்ளோ. இன் விச் டைப் ஆஃப் ஃப்ளோ ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபைஸ் லாப்லாஸ் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இர்ரோட்டேஷன் ஃப்ளோ தான். இர்ரோட்டேஷன் ஃப்ளோ சாட்டிஸ்ஃபைஸ் தி ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் அண்டு லாப்லாஸ் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன்
அண்டு லேப்லாஸ் ஈக்குவேஷன் ரெண்டையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும் இர்ரோட்டேஷனல் ஃப்ளோவில். நெக்ஸ்ட்டு if the stream function in two-dimensional flow field, then the magnitude of velocity vector at point 1, 1 would be, அதாவது இதில் ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் மிஸ் ஆகிருக்கு, அது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இதோ கிவன் சொல்லிட்டு எக்ஸ்ப்ளனேஷனில் பாருங்கள், psi is equal to x square minus y square இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். ஸோ நமக்கு வந்து psi என்னென்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், u and v கண்டுபிடிச்சிடலாம். uv எழுதும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு இதுக்கு நெகட்டிவ் எடுத்துக்கணும், ரெண்டுக்குமே நெகட்டிவ் போடக்கூடாது. பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனில் ரெண்டுக்குமே நெகட்டிவ் வரும். இதில் எதிராக ஒரு இதுக்கு நெகட்டிவ் எடுத்துகிட்டு இந்த டினாமினேட்டரில் வர்ற dx dy மட்டும் மாற்றி எடுத்துக்கணும். அதாவது dy பை dyன்னு எழுதணும்னா அது வந்து u, dy பை dxன்னு எழுதணும்னா அது வந்து v. ஏதாவது ஒன்றுக்கு நெகட்டிவ் சைன் எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி போடும்போது நமக்கு முதல்ல u வந்து 2yன்னு கிடைக்கும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது v வந்து 2xன்னு வரும். இப்போ பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, xோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 1, அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது u2 v வந்து 2ன்னு கிடச்சிருக்கு. அப்புறம் நம்ம ரிசல்டன்ட் எடுத்தோம்னா ரூட் ஆஃப் u ஸ்கொயர் ப்ளஸ் v ஸ்கொயர். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2√2ன்ற ஆன்சர் வரும், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, இன் யூனிஃபார்ம் ஃப்ளோ த வெலாசிட்டிஸ் ஆஃப் த ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் ஆர், வெலாசிட்டி வந்து கண்டிப்பாக என்ன ஆகும், எல்லா பாயிண்ட்லேயும் சேமாக இருக்கும். ஸோ ஈக்குவல் அட் ஆல் செக்ஷன்ஸ், அதுதான் கரெக்ட். ஓகேங்களா. டிபெண்ட் ஆன் டைம்ன்றது வந்து அன்ஸ்டடி ஃப்ளோ. ஓகேங்களா. ரேண்டம் அட் ஆல் செக்ஷன்ஸ் அதுவும் கிடையாது, ஆப்ஷன் ஏ தான். ஈக்குவல் அட் ஆல் செக்ஷன்ஸ்னா அப்படி இருந்தால் தான் அது யூனிஃபார்ம் ஃப்ளோ. நெக்ஸ்ட்டு, in a steady flow along the streamline at a location in the flow, the velocity head is 6 meter, pressure head is 3 meter, and the potential head is 4 meter. The height of hydraulic gradient line at this location will be. இப்போ hydraulic gradient line கேட்குறாங்க. இந்த hydraulic gradient line சொன்னால் pressure head plus potential head, இன்னொன்று வந்து kinetic headன்னு வரும். அதையும் ஆட் பண்ணோன்னா டோட்டல் gradient line வரும். இது வந்து ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன். ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன்னா அந்த கைனட்டிக் ஹெட்டை விட்டுட்டு ரிமைனிங் உள்ள ப்ரெஷர் ஹெட், பொட்டன்ஷியல் ஹெட் அதை மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், இந்த வெலாசிட்டி ஹெட் தான் கைனட்டிக் ஹெட், அது வந்து எடுத்துக்கூடாது. எப்போது ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் கேட்கும்போது வெலாசிட்டி ஹெட்டு நம்ம ஆட் பண்ணக்கூடாது. அது இல்லாமல் ரிமைனிங் இருக்கும் ப்ரெஷர் ஹெட்டும் பொட்டன்ஷியல் ஹெட்டு. ப்ரெஷர் ஹெட் வந்து 3 மீட்டர், பொட்டன்ஷியல் ஹெட் வந்து 4 மீட்டர். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 7 மீட்டர். இப்போ கைனட்டிக் ஹெட்டும் சேர்த்து ஆட் பண்ணோன்னா அது வந்து டோட்டல் கிரேடியன்ட் லைன் நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் கேட்குறாங்க அப்படின்னா ப்ரெஷர் ஹெட்டு ப்ளஸ் பொட்டன்ஷியல் ஹெட் மட்டும். ஸோ ஆன்சர் வந்து 7 மீட்டர். நெக்ஸ்ட்டு, த கண்டினியூட்டி ஈக்குவேஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு பை. இதில் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ கண்டினியூட்டி ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னா கண்டிஷன் பாருங்கள், ∂u/∂x ப்ளஸ் ∂v/∂y ஈக்குவல் டு 0. ஸோ இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்றாங்க. ∂u/∂x ப்ளஸ் ∂v/∂y ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா எது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணதோ அதுதான் ஆன்சர். அப்போது முதல்ல என்னென்னா, இப்போ கொஞ்சம் முன்னாடி வந்து இர்ரோட்டேஷனல் ஃப்ளோவாக இருந்தால் கண்டினியூட்டி ஈக்குவேஷன், அடுத்தது லேப்லாஸ் ஈக்குவேஷன். அது வந்து ஸ்ட்ரீம்லைன் ஃபங்க்ஷன் எந்த ஃப்ளோவில் லேப்லாஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணு கேட்டாங்க, அது வந்து இர்ரோட்டேஷன் ஃப்ளோன்னு சொன்னோம். இங்கே கண்டினியூட்டி ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஈக்குவேஷன்ஸ் என்ன, u and vக்கு என்ன டேர்ம்ஸ் இருந்தால் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் கேட்குறாங்க. அப்போ முதல்ல கண்டினியூட்டி ஈக்குவேஷன் நமக்கு தெரியணும். அதுதான் என்னது, ∂u/∂x ப்ளஸ் ∂v/∂y ஈக்குவல் டு 0. 2 டைம்ஸில் இருந்ததுன்னா ∂u ∂v தான். அதே 3 டைம்ஸில் இருந்தால் ∂u ∂v ∂w வரும். ஸோ இப்போ 2 டைம்ஸில் தான் கொடுத்துருக்காங்க இங்கே கொஸ்டினில், அதனால் அதை மட்டும் எடுத்துக்கிறோம். ∂u/∂x ப்ளஸ் ∂v/∂y ஈக்குவல் டு 0. இப்படியே இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஒவ்வொன்றிலையா ∂u/∂xும் ∂v/∂y கால்குலேட் பண்ணுறோம். அதில் ஆப்ஷன் பியில் தான் வந்து இது மேட்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ∂u/∂x எடுத்துட்டோம்னா 1 வரும், ∂v/∂y எடுத்துட்டோம்னா -1 வரும் இல்லைங்களா. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 1 - 1 0ன்னு வந்துடும். ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இதில் வந்து நம்ம அந்த ∂u/∂xும் ∂v/∂yயும் கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணி 0 வந்துச்சுன்னா அது வந்து கண்டினியூட்டி ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இது ஆப்ஷன்லேருந்து தான் நம்ம போகணும், மற்றது எதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணல. அடுத்தது, the velocity potential for two-dimensional flow is pi is equal to x into 2y minus 1. Determine the velocity at point P 4, 5. இதே தான் முதல்ல இது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷனுக்கான கொஸ்டின்ஸ் 2 பார்த்தோம். இப்போ பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன். அப்போ நமக்கு என்ன தெரியணும், யூனா என்னென்னு தெரியணும், வீனா என்னென்னு தெரியணும். லாஸ்ட்டாக ரூட் ஆஃப் u ஸ்கொயர் ப்ளஸ் v ஸ்கொயர் போட்டோம்னா ஆன்சர். முதல்ல யூக்கு என்ன பண்ணணும், -∂π/∂x, விக்கு -∂π/∂y. இங்கே வந்து நமக்கு பையோட ஃபார்முலா இருக்குது, ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது u வந்து 2y - 1 வரும், v வந்து
மைனஸ் 2xன்னு வரும். அதாவது மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் இப்போ எக்ஸ் ஒய்யோட வேல்யூ தான் நம்ம அந்த பாயிண்ட்லேருந்து எடுத்துக்கிறோம் 4,5. ஸோ அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா u வந்து -9, v வந்து -8ன்னு வரும். √(-9² + -8² போட்டோம்னா ஆன்சர் வந்து v = 12.04 யூனிட்னு வரும். ஸோ 12.04 ஆப்ஷன் பி. அடுத்தது, in a two-dimensional velocity field with velocities u and v along the x and y directions respectively, the convective acceleration along the x direction is given by. நம்ம இப்போ தான் பார்த்துருக்கோம், ஒரு டேபிள்லேயே பார்த்தோம். கன்வெக்டிவ் அக்சலரேஷன் அப்படின்னா வெலாசிட்டி சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு பொசிஷன் ஆர் லொக்கேஷன். ஓகேங்களா? அதாவது டைம் பொறுத்து வர டேர்ம் கிடையாது, இந்த பொசிஷனை பொறுத்து மட்டும் வரணும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இங்கே இருக்கிறதுல convective acceleration is defined as the rate of change of velocity due to change of position of the fluid particle in a fluid flow. Change of position, அதுதான் விஷயம். அப்போது எக்ஸ் டைரக்ஷன் எடுத்துக்கிறாங்க. எக்ஸ் டைரக்ஷன் வரும்போது இப்போ டெம்பரல் அக்சலரேஷன், அதாவது டைமை பொறுத்து வர்றது என்ன சொல்லுவோம், du/dt அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ∂u/∂t. பொசிஷன் வந்து பார்த்தோம்னா u into ∂u/∂x plus v into ∂u/∂y plus w into ∂u/∂z. இந்த கொஸ்டினில் எல்லாமே 2 டைமென்ஷனல் ஆப்ஷன் தான் இருக்குது. அதனால் 2 டைமென்ஷனல் போகும்போது அந்த w டேர்ம் வராது. அது இல்லாமல் பார்த்தோம்னா u into ∂u/∂x plus v into ∂u/∂y, அதுதான் வந்து ஆன்சர். அவங்க கேட்குறது கன்வெக்டிவ் அக்சலரேஷன் மட்டும் தான், டெம்பரல் கேட்கல, அதனால் அதை விட்டுடலாம். ஸோ ஆப்ஷன் ஏ, u into ∂u/∂x plus v into ∂u/∂y. இது ஒன்றும் இல்லை, u(v' + v(u') அந்த ஃபார்மெட்டில் அப்படி கூட சொல்ல முடியாது. ஏன்னா இதில் u into ∂u/∂x தான் எடுத்துக்கிறாங்க, ப்ளஸ் v into ∂u/∂y, அதுதான் வந்து ஆன்சர், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, a streamline and an equipotential line in a flow field. ஓகேங்களா? ஸ்ட்ரீம்லைன் அண்டு ஈக்குபொட்டன்ஷியல் லைன் இன் எ ஃப்ளோ ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஏன்னா அதனுடைய கிராஸ் ப்ராடக்ட் வந்து 1 வரும், கிராஸ் ப்ராடக்ட் வந்து -1 வரும். சரிங்களா? அதனால் வந்து அது ரெண்டுமே பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர்னு சொல்லுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ரெண்டுமே நம்ம சால்வ் பண்ணி பார்க்குறோம். முதல்ல வந்து பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் எடுக்கும்போது u is equal to -∂π/∂x வரும், v is equal to -∂π/∂yன்னு வரும். நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரீம் லைன் அண்டு ஈக்குபொட்டன்ஷியல் லைன் ரெண்டுமே என்னென்னு கேட்குறாங்க. அப்போ dy/dx நமக்கு வேணும். ஓகேங்களா? இப்போ இதில் வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனில் dy/dx எடுத்தோம்னா என்ன வரும், -u/vன்னு வரும். ஓகேங்களா? -u/vன்னு வரும். சரி, அதே மாதிரி ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷனில் போகும்போது dψ/dx வந்து -vன்னு சொல்கிறாங்க, dψ/dy வந்து uன்னு சொல்கிறாங்க. இப்போ dy/dx எடுத்தோம் அப்படின்னா v/u அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? சாரி, -v/uன்னு கிடைக்கும். இங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க, -v/uன்னு வரும். ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டுமே என்ன எப்படி இருக்குது, டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ரெண்டு dy/dxையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வேல்யூ வருதோ அதை வச்சு சொல்லலாம். அப்போ dy/dx ரெண்டுக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா u/v into -v/u வரும், ஈக்குவல் டு -1 வரும். அதனால தான் எப்போ இந்த கிராஸ் ப்ராடக்ட் வந்து -1 கிடைக்குதோ அப்போ வந்து ரெண்டுமே பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரீம் லைன் அண்டு ஒன்றும் இல்லை, cos 90 நமக்கு என்னது -1. ஓகேங்களா? அப்போ 90 டிகிரி இருக்கும்போது -1ன்னு வரும். அப்போ இந்த கிராஸ் ப்ராடக்ட் -1ன்னு வந்துச்சுன்னா நம்ம சிம்பிளாக என்ன சொல்லலாம், ஸ்ட்ரீம் லைனும் ஈக்குபொட்டன்ஷியல் லைனும் எப்போவுமே வந்து பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸ்ட்ரீம் லைன் அண்டு ஈக்குபொட்டன்ஷியல் லைன் both are perpendicular to each other. Next, flow occurring in a pipeline when a valve is being opened is. ஓகேங்களா? இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. flow occurring in a pipeline when a valve is being opened. ஓகேங்களா? அந்த வால்வ் ஓப்பன் ஆகிற அந்த பீரியடில் ஃப்ளோ என்னென்னா உங்களுக்கு என்ன ஆகும், நீங்கள் வால்வோட பொசிஷன் சேஞ்ச் பண்ண அதாவது அதனுடைய வால்வு கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஓப்பன் பண்ண ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ டைமை பொறுத்து அந்த அதில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகுது. அதனால் வந்து இதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா அன்ஸ்டெடி ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகிறதுனால அன்ஸ்டெடி ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. Since valve of pipe is being opened and closed gradually, so the discharge is not constant. Hence, it is a non-steady flow. ஓகேங்களா? அதாவது நீங்கள் கிராஜுவலாக வந்து வேரி ஆகிட்டே இருக்கும் அந்த டிஸ்சார்ஜ். அதனால் அதை வந்து என்னென்னு சொல்கிறோம், அன்ஸ்டெடி ஃப்ளோன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, in a steady flow process the ratio ofன்னு கேட்குறாங்க. heat transfer is constant, work transfer is constant, mass flow at inlet and outlet are same, all of these. ஓகேங்களா? ஸ்டெடி ஃப்ளோ ப்ராசஸ்ன்னு வந்தாச்சு. அதில் பார்த்திங்கன்னா எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் கான்ஸ்டன்ட்டு,
அது போக இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர்லாம் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் எடுத்துக்கணும். நம்ம அந்த பெரிய ஈக்குவேஷனில் கூட நம்ம வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபரையும் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபரையும் கான்ஸ்டண்ட்டாக தான் எடுத்துக்குவோம். அப்புறம் மாஸ் ஃப்ளோ அட் இன்லெட் அண்ட் அவுட்லெட் ஆர் சேம், அதுதான் வந்து ஸ்டெடி ஃப்ளோ. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து இது கரெக்ட். ஆல் ஆஃப் தீஸ். The flow in which conditions do not change with time at any point is known as time பொறுத்து it is not depending on time. ஓகேங்களா? does not change with time அப்படின்னாலே அது ஸ்டெடி ஃப்ளோ. ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஆப்ஷன் சி ஸ்டெடி ஃப்ளோவில் தான் வந்து கண்டிஷன்ஸ் do not change with respect to time. ஸோ இது வந்து ஸ்டெடி ஃப்ளோ. ஓகே, இதில் the necessary condition for the flow of a liquid to be uniform is that யூனிஃபார்ம் ஃப்ளோவாக இருந்தால் என்ன அர்த்தம்? வெலாசிட்டி எந்த பாயிண்ட்லையும் சேஞ்ச் ஆகக்கூடாது, சேமாக இருக்கணும். அப்படி பார்த்தா இங்கே இருக்கிறதுலாம் ஆப்ஷன் பி தான். த வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் அட் அ பாயிண்ட் இன் த ஃப்ளோ ஃபீல்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ். ஓகேங்களா? பொசிஷனை பொறுத்தோ இல்லை ஸ்பேஸை பொறுத்தோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அது வந்து, அதாவது வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் எல்லா பாயிண்ட்லேயும். அது வந்து யூனிஃபார்ம் ஃப்ளோன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, a practical example of steady non-uniform flow is given as. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கேட்குறாங்க, அதுலேயும் ஸ்டெடி அண்டு நான் யூனிஃபார்ம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ப்ராப்பர்ட்டிஸ் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகக்கூடாது, ஆனால் பொசிஷனை பொறுத்து சேஞ்ச் ஆகணும். அதுதான் நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. இப்போ வந்து மோஷன் ஆஃப் த ரிவர் அரவுண்ட் த பிரிட்ஜ் பியர்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா மோஷன் ஆஃப் த ரிவர்னு சொல்லும்போது டைம் பொறுத்தும் சேஞ்ச் ஆகும், பொசிஷனை பொறுத்தும் சேஞ்ச் ஆகும். அதனால் இது வந்து அன்ஸ்டெடி நான் யூனிஃபார்ம் ஃப்ளோன்னு சொல்லலாம். ஸ்டெடிலி இன்க்ரீசிங் ஃப்ளோ த்ரூ த பைப்பு அப்படின்னா வந்து ஸ்டெடி கிடையாது, அவங்களே சொல்லிட்டாங்க, இன்க்ரீசிங் ஃப்ளோன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், ஸ்டெடிலி இன்க்ரீசிங் ஃப்ளோ த்ரூ ரெடியூசிங் செக்ஷன். ஸோ ரெண்டுலேயுமே வந்து ஸ்டெடி ஃப்ளோ வராது, ஏன்னா இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அடுத்தது கான்ஸ்டன்ட் டிஸ்சார்ஜ் த்ரூ அ லாங் அண்ட் ஸ்ட்ரெயிட் டேப்பரிங் பைப்பு. கான்ஸ்டன்ட் டிஸ்சார்ஜ் அப்போ ஸ்டெடி வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. த்ரூ அ லாங் அண்ட் ஸ்ட்ரெயிட் டேப்பரிங் பைப் அப்படின்றப்போ ஒவ்வொரு பாயிண்ட்லையும் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும், அதனால் வந்து இது நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. ஸோ ஆப்ஷன் டி கான்ஸ்டன்ட் டிஸ்சார்ஜ். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா வேரி ஆகிட்டே இருக்கும் டைமை பொறுத்து. கான்ஸ்டன்ட் டிஸ்சார்ஜ்னு சொல்லிட்டாங்க. லாங் அண்ட் ஸ்ட்ரெயிட் டேப்பரிங் பைப்பில் செக்ஷனை பொறுத்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இது வந்து ஆப்ஷன் டி கான்ஸ்டன்ட் டிஸ்சார்ஜ் த்ரூ எ லாங் ஸ்ட்ரெயிட் டேப்பரிங் பைப் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்டெடி நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. ஸோ இதில் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் ஆன்சரில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.